நான் போய் பார்த்தேன்பா, தொழில் முடக்கம் என்று ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதனால் ஒவ்வொரு முறையும் முதலீடு பண்ணுவதற்கு கூட பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைந்து கொண்டிருப்பீர்கள். சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி உபாதை அடைந்து துயரமடைந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைகள்லாம் நடக்கு. அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம், கால் ஒன்றலாம். அற்புதமாகிய அருள் பெரும் வழி விட்டு நிற்கணும், மறதியாக அதே இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு மஞ்சள் துணியில் கட்டி இந்த காசு பணத்தோடு அதை ஹோட்டல் வாசலில் வை, கட்டி போட்டுக்கோ. ஜனம் வரும், பணமும் வரும். சென்று வருக. அடுத்த உத்தரவில் தான் கையை பற்றி பேசணும்னாச்சு. முதல்ல தொழிலை தான் கேட்கணும்னு முடிவு, அதான் விஷயம். வரணும்ல. கருப்பசாமி ஒரு பேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிற்கேன். ஐயா, யார் எனக்கு வாங்கி தருவா உன்னை தவிர? நான் யாரை நம்ப சொல்லுதீங்க? என்ன வயிற்று வலிக்க அவனுக்கு இன்னும் இடுப்பு பிடிச்சி தலையுது. எக்ஸசைஸ் செய், நல்ல காலில் விடலையாம். இன்னொருத்தவங்களுக்காக சிலை ஒன்று நேரில் வந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு பட்ட அவதி போதும். அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு படுகிற அவதி போதும். எப்படியோ என் பணத்தை வாங்கி தந்துருங்க சாமி. அவன் இடம் மாறி போய் மனமாறி போய் அவன் இன்னாட்டும் பெறமாட்டோன்னு சொல்லதானே தவிர எனக்கு விஷயம் நடக்க மாட்டுக்கு. அவன் தருவானா தரமாட்டானா, இல்லை வேறு எந்த வழியிலையும் போய் நான் கேட்கறதுக்கு எனக்கு பலம் இல்லையே. நான் என்ன பண்ணுறது? கால் வந்துட்டுவான். என்ன பண்ணுறது? என் முன்னால் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தான் உட்காரணும். வேறு நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். பாக்கி நான் பார்த்துக்கிடுவேன். இந்தாப்பா, அவன் உன்னை சந்திப்பான். அண்ணாச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான், தந்துடுவான். இந்த அப்படி கனியை தவற விட்டுட்டேன்னா பொறுப்பு நான் கிடையாது. பணம் கிடைச்சாச்சு, போ. கர்பசாமிக்கு சாமி, எனக்கு தொழிலும் நல்லாகணும், என் உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவன். என்னடா தம்பி தொழிலே? ஓட்டுனரா? என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவேன்? என்ன பழக்கம்லாம் உண்டு? எவ்வளோ நாளா? இப்போ தண்ணி அடிக்கியா? இப்போ இங்கே அடிக்கலைங்க, இங்கே அடிக்கலை. நேற்று யோக்கியமான அந்த செம்பத்துக்கு வெளியில் வைங்க, காலில் வந்துட்டு வா. உன் மூஞ்சை பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம்ல, உன் கண்ணில் 2 பாட்டுலாம் தெரியுது. இத்தனை பேர் சிரிக்காங்களே, அது உன் மனத்தை சுட வேண்டாம்? சுடணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஏன் நீ குடிக்கக்கூடாது? நீ இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், காசு பணம் நீ வாங்கி பெருமையாக வாழணுங்கிறதுக்கு தான் உன்னை சொல்கிறேன். சிரிங்கடா எல்லாரும். அப்போ தான் அந்த பேருக்கு புத்தி வரும். இவங்க அப்பன் கண்டிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருப்பானா? உண்மையா இல்லையா? அதுக்கு பிறந்தாண்டா உன்னை நான் திட்டுறேன். ஒருத்தன் வந்தான், ஒரு டிரைவராக வந்தான். சாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராவு பகலாக முழிச்சுக்கிட்டாலே, எனக்கு பணமே இல்லை சாமின்னா. உன்னை லாரிக்கு அதிபதி ஆக்குறேன்டா, உன்கிட்ட இருக்கக்கூடிய குடியை
நிறுத்திடும்னு எனக்கு சத்தியம் கொடுன்னேன். அவன் உடனே சத்தியத்தை கைட்டான். உன் சத்தியத்தை நம்ப மாட்டேன்டா, நீ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற. சாமி தானே நம்மளை என்ன செஞ்சிரும்னு நினைக்கிறியா? என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் விட்டு தவறிட்டாம்னு வச்சுக்கா, எல்லாத்தையும் இழந்துருவான். அதனால் உனக்கு 10 நாள் டைம், 10 நாள் அவகாசத்தில் மனதை திருத்தி என்கிட்ட வந்து சேரு. அப்பொழுது நீ சத்தியம் பண்ணு, உன்னை நான் வாழ வைக்கமுன்னேன். 10 நாள் கழித்து உண்மையாக உணர்ந்து வந்து சத்தியம் பண்ணான். இந்தா நீ வச்சிருக்க லாரி உனக்கு உரிமையாகும். ஒரே மாதத்தில் அந்த லாரி ஓனர் அவராக சொன்னார், என்கிட்ட ரொம்ப வண்டி இருக்குடா, இந்த வண்டியை வச்சு நீ பிழைச்சிக்கா, உனக்கு இந்த 2 மாதம் தரக்கூடிய சம்பளத்தை நீ அதிலே கழிச்சிக்கான்ட்டார். அந்த வண்டியை வச்சு ஓட்டினான். அப்படி அது வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்த வண்டி 43 வண்டிகள் எடுத்தான். எத்தனை வண்டி எடுத்தான்? 3 வருஷத்தில் 43 வண்டி எடுத்தான். 3 வருஷத்தில். ஆனால் ஒவ்வொரு மாதமும் என்னையை பார்க்க வருவான். அவன் என்னையை பார்ப்பான், நான் அவன் கண்ணை பார்ப்பேன். ஆனால் அவன் நம்மளை பார்க்காரு, நம்ம கவனமாக இருக்கணும். அவன் குடிக்கவே இல்லை. அப்போ குடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஐயா அப்படி வண்டியை விட்டு போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே, கறி சாப்பிட்றோம்லாப்பா, கொஞ்சம் குடிச்சிக்கா, இப்போ என்ன சாமி அதெல்லாம் மன்னிச்சுக்கிடுவார். கருப்பசாமிக்கெல்லாம் நம்ம என்ன தண்ணி வச்சு பழகலையா, மது வச்சு பழகலையா, அதெல்லாம் நீ இப்போ சும்மா இருடா, 43 வண்டி இருக்கலாம், அடிச்சிடலான்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மூதேவிக்கு கெட்ட நேரம் மண்டையில் ஏறிடுது. ஒரு கோட்டரில் ஒரு கோட்டரை ஊற்றி அந்தால கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அடித்தான். அடிச்சுட்டு அன்றைக்கி தூங்கிட்டு மறுநாள் வண்டி எடுத்தான். ஒரு வண்டி போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த வண்டியில் 3 லட்ச ரூபா அவனுக்கு லாஸ். அப்படி படிப்படியாக 3 வருஷத்தில் 43 வண்டிகளை பெற்ற மகன் 4வது வருஷம் தொடங்கும் பொழுது ஒரு வண்டியும் இல்லாமல் தோல்பையோடு என்னையை பார்க்க வந்தான். எப்படி வந்தான்? தோல்பையோட. என்னடா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கியப்ப, தோளில் போய் போட்டிருக்கியன்னு 3 நாள் தான் கண்ணை பார்த்தேன். என்னடா தம்பி, டைமண்ட் ரம் அடிச்சிய, நல்லா இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் அடித்தது டைமண்ட் ரம்மு. நல்லா இருக்கல, சத்தியம் பண்ணிய, இப்போ ஓட்டாண்டியாக இருக்கியா, இப்போ வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ரெடி ஆக்கி வச்சுருக்கான். அதனால் அதுக்கு பிறகு சத்தியம் பண்ணுங்க சாமின்னா. வேண்டாம்ப்பா உன் சத்தியம், 3 மாதம் கழிச்சு வாடினேன். வீட்டை அடமானம் வச்சு கடத்தை அடைச்சிட்டு அந்த வீட்டை திருப்பதுக்கு வழி இல்லாமல் அவனும் அவன் பொண்டாட்டியும் வந்து விழுந்தாங்க. 3 நாள் இங்கேயே இருடா ராஜா, அதுக்கு பிறகு வர வாங்கிட்டு போனேன். இப்போ 2 வண்டி வச்சுருக்கான், வண்டியை ஓட்டிகிட்ருக்கான். நீ குடிக்கவும் செஞ்சுக்கா, கடத்தையும் அடைச்சிக்கா, உன் விருப்பம். சத்தியம் பண்ணாண்டாண்டா, அடுத்த சத்தியம் கோபத்தில் முடிஞ்சிரும்னே. 10 நாள் கழித்து நீ வார, பௌர்ணமிக்கு என்கிட்ட சத்தியம் பண்ணுற, அதுக்கு பிறகு உனக்கு என்ன வர வேணுமோ வாங்கிக்கிடுற. நீ வந்தாலும் சரி, நம்மகிட்ட சத்தியம் பண்ணிட்டு கூடாதுன்னு பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாலும் சரி, உன் வாழ்க்கை உன் கையில் என்று ஒப்படைத்தேன். உண்மையாக உணர்ந்து வருவாயாக. சென்று வா, வேதனை இல்லாமல் வாழ்வாயாக. வாழ்க்கை அதான உண்மை. கர்மசாமி எம் பொண்டாட்டி எங்கே இருக்கா, பொண்டாட்டி எங்கே இருக்கா. இன்னொருத்தர் காலில் விட்டுவாங்க. நிறைய மந்திரவாதிகள், நிறைய பூசாரிகள், நிறைய சாமியார்கள், சோசியக்காரர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு. பணத்தை கேட்டாங்க, குணத்தை காணலை. எல்லாரையும் போய் பார்த்துட்டேன், கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்டேன். முட்டையை கொண்டா, அவளிகையை கொண்டா, கோழியை கொண்டா, கொப்பை கொண்டா, எல்லாத்தையும் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி வரலை ஐயா, என்ன செய்ய முடியும்? அதனால் என் முன்னாடி வரமாட்டாங்கிறதுக்கு எனக்கு என்ன அறிகுறி சொல்கிறீங்க? அவர் வருவாளோ வரமாட்டார் ஐயா, மோட்டார் வண்டியிலே. கால் வந்துட்டு வா, கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்ப்போம் யார் வரானு. என்ன அவளுக்கு ஆறுதல் ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டு இருக்கார், அது யாருப்பா அது? அப்படியா? இப்படியும் ஒரு பங்காளி தேவையா, இதுலேயும் ஒரு பங்காளி தேவையா? அப்படி உள்ள உனக்கு எதுக்குடா இப்போ வேணுமா சொல்ல? உன் பையனுக்கு வயசு எத்தனை? 24 வயசில் அவனுக்கு சிந்திக்க தெரியாதா?
அவள் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு வேண்டாம்னு அவனுக்கு சொன்னதுக்கு மண்டையில் அறிவு இல்லையா? அவன் தான் அவனை டென்ஷன் பண்ணுறானா? அவன் மனசை மாற்றி தரேன், ஒத்துக்கிறியா? கால் வந்துட்டு என்னப்பா அவனு சொல்ல மாட்டேக்க. பகைவனை நம்பலான்டா, துரோகியை நம்பக்கூடாது. பகைவம்னா யார்? உணர்ச்சி வசப்பட்டு டாம்னு பேசி சண்டை போடுறவன் பகைவன். துரோகினா யார்? நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே நமக்கு கெடு வைக்கிறது. அதனால் இவா பெரிய துரோகி. நல்லா புரிஞ்சுக்கா, வருத்தப்படாத, நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னைய வின் பண்ணணும், உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் வெளியே சொல்லாமலே பண்ணிட்டு போயிடுவா. உனக்கு எதுக்குடா அந்த ஒம்பலை? உன் மகன் மனசை மாற்றி பக்குவப்படுத்தி வாழ வச்சு தாரேன். உனக்கு துணைக்கு ஒரு உதவியாக உன் மகன் மூலமாகவே அந்த மருமகளே உன்னை காக்கும்படி நான் வாக்களித்து தருகிறேன். கால் வந்துட்டு வா மகனே. கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, ஆனந்தமாக இருப்பாயாக, மனசு மாறும், வெற்றியும் அடைவாய். இந்தா கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யாரு? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி பக்தர் வாங்க. கிருஷ்ணகிரி. நீ கிருஷ்ணகிரியா? பூமாலை கொடுத்தியா? கனி கொடுத்தியா? உட்காரங்க. வேடிக்கை தானடா பார்க்க வந்திருக்க, சாமி கும்பிட வந்த மாதிரி நீ வரலையே. நீ கனி கொடுத்துருக்கேடா, மண்ணும் சேர்த்து கொடுத்தியே நீ தானே. வா. நீங்கள் என்கிட்ட கனியும் கொடுத்துட்டு மாலையும் கொடுத்துட்டு உண்டியலில் காற்று போடாமல் போவீங்க. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச? அதை போய் கட்டணும், நம்மளை தப்பாக நினைப்பான். வேண்டாம், ஆனால் தெரிஞ்சுக்கிடுவேன். ஏய், நீ 100 ரூபா போடல. ஆமாம் 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 ஆமாம். கால் வந்துட்டு வா. எல்லாம் அந்த செவ்வா பயலால் வருத வேணே இல்லை, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா வேணும் உனக்கு? நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது, ரொம்ப பேச வேண்டாம்னு. என்ன வேணும்? ஒன்று. கால் வந்துட்டு வா. உன் பணத்தை வாங்கி தாரேன், உன் பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு தாரேன், கடன் பட விடாமல் காப்பாற்றி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சாச்சி, மன நிறைவோடு என்னை நீ காண்பாய், ஆனந்தமடைவாய். அப்பா, வெற்றி உண்டு. அம்மா எங்கே இருக்கு? சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகள் முறைகளெல்லாம் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இல்லைன்னு சொல்லிச்சு, அதான் கேட்டேன். சரி, சொல்கிறேன். கர்மசாமிக்கு. அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாங்கண்ணே. என்னண்ணே பிள்ளைக்குப்பா? கால் வந்துட்டாங்க. பிள்ளை பேர் என்ன? கால் வந்துட்டாங்க. என்னையும் ஏன் எந்திரிச்சு வெளியே போக சொல்லுதீங்க? அப்படியா? உட்காருங்க. சாமி, ஒரே வார்த்தை மயத்துல அந்த பிள்ளை அந்த வீட்டில் வாழாது அப்படின்னு சொல்லி உத்தரவாயிருக்குப்பா. ஆமாம், நான் ஜெயிச்சு தாரேன். அந்த பிள்ளை அங்கே வாழாது. அப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் பிள்ளை உயிருக்கு ஆபத்து வரும். பிள்ளை வேணுமா? வாழ்க்கை வேணுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. நீதிமன்றத்தில் வழக்கை உன் பக்கம் வெற்றியாக்கி தருகிறேன். அடுத்ததோர் இனியதோர் வாழ்க்கை உதயமாகின்ற பாக்கியத்தையும் தருகிறேன். இந்தா, நீ நினைத்த அமௌண்ட் கிடைச்சாச்சு, போ. வாமா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது. உட்காருமா பெண்ணடியாளே, என்ன வேண்டும்? யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்க?
கண்ண மூடி உட்காருமா. கால் வந்துட்டு வா. கிட்னி கிரியாட்டின் சம்மந்தமாக எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு சொன்னால் வருத்தப்படுவீங்களா? பௌர்ணமி வர பொறுமையாயிருமா என்ன? விபூதியை கொண்டு கூட ஒரு மாற்றத்தை உருவாக்குறேன். கருப்பசாமிக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ அடிங்க. வீட்டில் வச்சு கும்பிடணும். நானும் அடிக்க வேண்டும்.